வந்தே நான் வெக்கப்படல, உந்தைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தே நான் வெக்கப்படல, உந்தைய என்னை கைவிடல. வேண்டியவர் எல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டிதர் எல்லாம் நீர் எனக்கு தந்தி. வேண்டியவர் எல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டிதர் எல்லாம் நீர் எனக்கு தந்தி. பரதேசியாய் நான் தங்கினதை சுகதைரமாக மாற்றி தந்தி. பரதேசியா சுகதீரமாக எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? உண்மை சூப்பர். உண்மை நம்பி வந்தேன், உண்மைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உண்மைய என்னை கைவிடல. வேண்டியவர் எல்லாம் வீடை பெற்ற போது இன்னைக்கு கணக்கெடுக்கிறார், கூலி கொடுக்கிறார். உன் கண்ணீர் யாவைக்கும் கவலைக்கு யாவைக்கும் கூலி கொடுக்கிற நாள் இதுவே. இந்த நாள்ல உன் எல்லா சிறையிருப்புக்கும் கூலி கொடுக்கிற நாள், கூலி கொடுக்கிற நாள் இதுவே. தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தே. நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உண்மைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உண்மைய என்னை கைவிடல. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இருபரி வாரங்கள் எனக்கு தந்தே. இருபரி வாரம், இருபரி வாரங்கள் எனக்கு தந்தே. நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தைய என்னை கைவிடல. அல்லேலூயா. இந்த வேதம் எல்லாத்துக்குமே தெரியும். மோசே பிறந்தப்ப என்ன ஆகுது? எல்லாம் கண்ணை திறந்து கவனிங்க. மோசே பிறந்தோடனே என்ன நடக்குது? அங்க இருக்கிற எல்லா ஆண் குழந்தைகளும் என்ன பண்ணும்? வெட்டி போட்டுருணும், சாவடிச்சிடணும் அப்படின்னு என்ன பண்றாங்க? ஒரு அறிவு வருது. என்ன பண்ணிட்டாங்கன்னா 3 மாதம் என்ன பண்றான்? 3 மாதம் என்ன பண்றான்? தாய் என்ன பண்றா? வீட்டுக்குள்ள வச்சிருக்கா. என்னம்மா 3 மாதத்துல யாராச்சும் ஒரு குழந்தைய வீட்டுல வச்சிருக்க முடியுமா? ஏன் முடியாது? என்னதான் நம்ம என்ன பண்ண மருந்து கொடுத்து தூக்க மருந்து கொடுத்தாலும் அது தூக்கம் கலைஞ்சுன்னா என்ன ஆகும்? விளையாடுமா? மம்மி நான் ஏஞ்சிட்டேன் மம்மி, நான் கத்துனா யாருக்காச்சும் தெரிஞ்சு விடுவோம் அப்படின்னு சொல்லுதா? என்ன பண்ணும்? கத்தும், வீர்னு கத்தும். என்ன பண்ணும்? என்ன நடக்குதுன்னே அதுக்கு தெரியாது. குழந்தைக்கு வயிற்று வலிக்குதா, வாயு வலிக்குதா, என்ன பண்ணு, பசி எடுக்குதா, எதுவுமே தெரியாது. ஆனா 3 மாத குழந்தைய என்ன பண்றான்னா அது என்ன பண்றான்? பாதுகாத்து வைக்கிறானாம். 3 மாதம் கழிச்சு எங்க போகுது? அரண்மனைக்கு போகுதான். என்ன பண்ணுது? அரண்மனைக்கு போயிட்டு நம்மளோட பாஷையில கேட்டோம்னா கரும்பு திங்க கூலியா? கூலியா? கரும்பு திங்க கூலியா? அப்ப அவ புள்ளைய வளர்க்கறதுக்கு அவளுக்கு சம்பளத்தை கொடுக்கிறார். எங்க இருந்து வருதான்? அரண்மனையில இருந்து அவளுக்கு சம்பளத்தை கொடுக்கிறார். அது போல இன்னைக்கு என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அரண்மனையில இருந்து கூலி கொடுக்கிற நாளா இருக்கும். உன் கண்ணீர் யாவைக்கும் எல்லாத்துக்கும் இன்னைக்கு கூலி கொடுக்குற. இன்னைக்கு
இன்னைக்கு இல்லைன்னா வருகிற ஆண்டுல கூலியை கொடுத்து ஆண்டவர் உன்னை இருபரிவாரமாய் உன்னை நடத்த போதுமானதா இருக்கார். வேண்டியதர் எல்லாம் வீடை பெற்ற போது வேண்டியதர் எல்லாம் நீர் எனக்கு தந்தி. வேண்டியதர் எல்லாம் வீடை பெற்ற போது வேண்டியதர் எல்லாம் நீ எனக்கு தந்தி. பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தி. பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தி. நான் உம்மை துதிப்பேன். நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உண்மைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உண்மைய என்னை கைவிடல. கரங்களை தட்டி இதுவோ உன் கண்ணீருக்கு யாவையும் ஆண்டவரே எனக்கு பதில் வரலையா ஆண்டவரே, இதற்காக நான் ஜெபித்தேன் ஆண்டவரே, வெட்கப்பட்டு போனேன் ஆண்டவரே, இதுக்கு பதில் வரல. இல்ல இல்ல, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அரண்மனையில இருந்து உனக்கு நான் கூலிய அழைப்பேன். ஓ தயாளனர் அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து உன்னை ஆசீர்வதிக்கிறார். கூலி கொடுக்கிற நாளே இதுவே. இல்ல, ஆராதிக்கும் போது உங்க தலை மேல நீங்க கண்ணீர் வடித்த போது, வெட்கப்பட்டு நிற்கும் போது, இந்த வெட்கத்துக்கெல்லாம் பதிலா இன்றைக்கு கூலி கொடுக்கிற நாள் இதுவே. கர்த்தர் கூலி கொடுக்கிற நாள் இதுவே. அரண்மனையிலிருந்து மோசேவை எப்படி பாதுகாத்தாரோ அது போல வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மைகளை தருகிறவரா இருக்கா. வெட்டும் போது தட்டி கொண்டு ஆண்டவரே, இதுவே ஆண்டவரே, உடம்பு சரியாத நான் படுத்த படுக்கையா இருக்கிறேன், நான் ஆலயத்து வந்து உம்மிடத்துல கேட்டனே ஆண்டவரே, இன்றைக்கு கூலி கொடுக்கிற நாள் இதுவே. இது எழுதி வச்சுக்க, தீர்க்க தரிசனமான வார்த்தை ஆண்டவர் ஆணிதரமாய் சொல்லுகிறார். இல்ல இல்ல இல்ல, உனக்கு நான் கூடி கொடுக்கிற நாள் இதுவே. எழுது கொள்ளுங்க. இந்த நாள் இல்லைனாலும் வருகிற வருஷ ஆண்டுக்குள்ள நீ கூலிய வாங்கி கொண்டு நீ பிரவேசிப்பாய் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் ஆண்டவரே, வெட்கப்பட்டு போக மாட்டார் ஆண்டவரே. அவங்க பிரகாசத்துக்குள்ள வழி நடத்துகிறவரா இருக்கிறீங்களா ஆண்டவரே? நீங்க பிரகாசத்துக்குள்ள வழி நடத்துகிறவரா இருக்கிறீங்களா ஆண்டவரே? ஆண்டவரே, மோசே ஆண்டவரே அப்படியான இக்கட்டான சூழ்நிலையில ஆண்டவரே, அப்பா அவங்க அம்மாவை நீர் பார்த்து ஆண்டவரே, நீர் ஆண்டவரே முன் குறித்த நாள் அதுவே ஆண்டவரே. அரண்மனையில் இருந்து ஆண்டவரே, வரக்கூடாத இடத்திலிருந்து ஆண்டவரே நீ கூலியை கொடுத்த தேவன் ஆண்டவரே. வரக்கூடாத சமாதானத்தை, எந்த இடத்துல எனக்கு சமாதானம் வராது என்று சொன்னமோ அந்த இடத்துல ஒரு சமாதானம், எந்த இடத்துல எனக்கு கூலி கொடுக்க முடியாதோ அந்த இடத்துல ஒரு கூலி என்று சமாதானம், சந்தோஷம் என்று கூலி என்று உனக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவமானப்பட்ட இடத்திலிருந்து ஒரு கூலி வருகிறது. அது கர்த்தருடைய கரத்திலிருந்து வருகிறது. அது கர்த்தருடைய கரத்திலிருந்து வருது ஆண்டவரே. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, என் சேவைகள் கணக்கெடுக்கிறார். கண்ணீருக்கு கண்ணீர் யாவைக்கும் கணக்கெடுக்கிற நாள் இது.
ஓ ஜீவ புத்தகத்தை எடுத்துக்கொண்டார், உன் கண்ணீரை எடுத்துட்டார். ஈடு கண்ணீக்கே விடுவிக்கின்றே, இறுதி வரை நடத்தி செல்வே, இறுதி வரை நடத்தி செல்வே, அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாத்தீரே. நொந்து போய் இருக்கலாம், அது எல்லாத்தையும் காயத்தெல்லாம் ஆற்றுகிறார். கூலி கொடுக்குற நாளுமா இன்னைக்கு பெற்றுக்கொள்ளுங்க. ஏசப்பா என்ன என்ன நீ கண்ணோக்கி பாருங்களாண்டவரே, என் குடும்பத்தையும் பாருங்க ஆண்டவரே, எங்க பிள்ளைங்களும் பாருங்களாண்டவரே. விடுவிக்கின்றே அனைத்து நின்றே, விடுவிக்கின்றே அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உன் கண்ணீர் துரித்துல வச்ச தேவன் அந்த கண்ணீருக்கெல்லாம் இன்னைக்கு கூலி கொடுக்கிறாரு. என் வீட்டை கட்ட முடியலேன்னு நினைக்கலாம். அன்னைக்கு ஆலயத்தை கட்டும் போது அந்த ராஜாவிடத்துல இருந்து பொருட்கள் அனுப்புனாரு, அது கூலி கொடுக்குற நாளா இருந்துச்சு. இன்னைக்கு நீங்க எதுக்கெல்லாம் பதில் வரலையோ, எதுக்கெல்லாம் என் பிள்ளைங்க படிக்கிற இடத்துல ஒரு 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 மாற்றம் இல்லையே, என் பிள்ளை வேலைக்கு போகும்போது ஆண்டவரே சரியான சம்பளத்தை கொடுக்க முடியலையே, நான் நோயுற்றவளா இருக்கிறேன், வியாதிப்பட்டவளா இருக்கிறேன், தள்ளப்பட்டவளா இருக்கிறேன் ஆண்டவரே, தள்ளப்பட்ட சூழ்நிலை ஆண்டவரே, 3 மணி நேரத்தில் ஆண்டவரே, அப்பா ஒதுக்க ரிஜெக்ட் பண்ண இடத்துல ஆண்டவரே, தள்ளப்பட்ட இடத்துல இவங்க வேலைக்கு லாக்கில்லாதுன்னு சொல்லும் போது ஆண்டவரே, எனக்கு ஒரு உத்தியோகத்தை கொடுத்த ஆண்டவரே, எனக்கு நீர் கூலியை கொடுத்தீங்களா ஆண்டவரே. அன்னைக்கு மோசே ஆண்டவரே, அப்பா நீர் ஆண்டவரே, அப்பா அரண்மனையில நீ வளர்த்து வைத்தீங்களா ஆண்டவரே, அது போல என் கண்ணீர் யாவைக்கு ஆண்டவரே, இன்னைக்கு ஆண்டவரே நீர் என் கண்ணீரே ஆண்டவரே, எல்லாவற்றையும் கணக்கு தீர்த்ததுக்காக நமக்கு நன்றி ராஜா. இது கணக்கு எடுக்கிற நாள் ஆண்டவரே, கூலி கொடுக்கிற நாள் இது ஆண்டவரே. நன்றி அப்பா. என் வீடு கட்ட முடியலன்னு நினைக்கிறீங்களா? இல்லையா? கூலிக்கு கூட கூட காசு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இதுவோ பரம தகப்பன் அவர் ஆண்டவரே, அப்பா தயாளனா இருக்கிறவர் ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே சிங்காசனத்திலிருந்து எழுந்து வந்து உன் தலை மேல கையை வச்சு உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று ஆண்டவரே, பட்ட காடுகள், கவலைகள், போராட்டங்கள், அவமானங்கள் ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் இன்னைக்கு ஆண்டவரே நீ பதில் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி ராஜா. அவமானம் அடைவதில்லை, நான் அவமானம் அடைவதில்லை, ஏனென்றால் நான் உண்மையை நோக்கி பார்த்துட்டாண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்குறோண்டவரே, உம்மை நோக்கி பார்க்குற முகம் வெட்கப்பட்டு போகாது என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. எல்லாம் வானத்துக்கு நேர கரங்களை தூக்கி சொல்லலாமா? நீங்க தான் சொல்லணும், வாய்களை தூக்கி. உம்மைதான் நான் பார்க்கிறேன், உம்மைதான் நிச்சயமா நிச்சயமா உண்மையாலுமே நீங்க பிரகாசத்துக்குள்ள வழி நடத்துவீங்க. அவமானம் அப்பா சொந்த பிள்ளைய எடுத்துட்டாரு, சொந்த பிள்ளைய எடுத்துட்டாரு.
சேர்ந்து வந்தாலும் அனைத்து நின்றி விடுவித்தீரே, அனைத்து நின்றும் விடுவித்தீரே. அவமானம் அடைவது நன்றி அப்பா. உண்மைதானவரே, ஒரு நாளும் நல்லவ இனியவ என்ன ஆண்டவர். உண்மைதாண்டவரே, நிச்சயமாண்டவரே. எங்க பிள்ளைங்க கதறாங்க ஆண்டவரே, எங்க பிள்ளைங்க கெஞ்சுறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, மன அழுத்தத்துல ஆண்டவரே, சிக்கல் ஆண்டவரே, எங்க பிள்ளைங்க கதறாங்க ஆண்டவரே. அப்பா, அவங்க கதறல நீங்க கேளு ஆண்டவரே. தேடும் எனக்கு குறைவதில்லை, ஒரு நன்மையும் குறைவதில்லை, அவமானம் அடைவதில்லை. அப்பா, அப்பா, நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. கருவில் என்னை சுமந்தத பார்த்தா அம்மானு சொல்லணும், உன் தோளில் என்னை சுமந்தத பார்த்தா அப்பானு சொல்லணும். கருவில் என்னை சுமந்தத பார்த்தா அப்பானு சொல்லணும், தோளில் என்னை சுமந்தத பார்த்தா அப்பானு சொல்லணும். என்னை கிஞ்சுவத மிஞ்சுவத பார்த்தா அம்மானு சொல்லணும், என்னை ஆற்றுவதை தேற்றுவத பார்த்தா அப்பானு சொல்லணும். உம்மை அப்பானு கூப்பிடவா, உம்மை அம்மானு கூப்பிடவா, உம்மை அப்பானு கூப்பிடவா, உம்மை அம்மானு கூப்பிடவா, உம்மை அப்பானு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பானு கூப்பிடவா. எங்க பிள்ளைங்க கதறதனை கேளு ஆண்டவரே. ஆண்டவரே, எங்க பிள்ளைங்களை கதறதனை கேளு ஆண்டவரே. இன்னமும் ஒரு மாற்றம் இல்லை, இன்னமும் ஒரு உயர்வு இல்லை, இன்னமும் என்ன ஒரு முன்னேற்றம் இல்லைன்னு நினைக்கிறாங்க ஆண்டவரே. அவங்க கதறாங்க ஆண்டவரே. உண்மை அப்பான்னு கூப்பிடும்போது அவங்க என்ன சொல்லி கூப்பிடுதுன்னே தெரியாத ஆண்டவரே நிற்கிறாங்க ஆண்டவரே. ஆமாண்டவர், நீங்க சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே, உங்க கண்ணீர் யாவினால் துருத்தில் செவித்து வைத்திருக்கேன் அப்படின்னு சொன்ன தேவன் அந்த கண்ணீர் யாவுக்கும் இன்னைக்கு கூலி கொடுக்கிற நாள் இதுவே. தட்டி கொண்ட கரங்களை தட்டி கொண்ட அப்படியே நீங்க சொல்ல ஆராதிக்க ஆராதிக்க சொல்லுங்க. நன்றி சொல்றவங்க சொல்லுங்க, ஆண்டவரே என் சிறையிருப்பை மாற்றுங்கன்னு சொல்றவங்க சொல்லிக்கொண்டே அப்பா, இடுக்கங்கள் அநேக ஆண்டவரே. ஆண்டவரே, இடுக்கங்கள் அவ்வளோ ஆண்டவரே, நெருக்கப்படுகிற, குத்தப்படுகிற, தள்ளப்படுகிற ஆண்டவரே, என்னால மீண்டும் வர முடியல ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே, எஜமான நீர் ஒருவர் இருக்க
ஆண்டவரே, வேலைக்காரனுக்கு ஒரு கவலை இல்லை. ஏனென்றால் எஜமான நீர் ஒருவரே. தள்ளப்பட்டவங்களை நீ சேர்த்து கொள்ளுகிறவர். ஆண்டவரே, ஒதுக்கப்பட்டவரை நீ அணைத்துக் கொள்ளுகிறவர். கண்ணீர் யாவையும் துடைத்து கர்த்தர் உன் தலையை உயர்த்துகிறவரா இருக்கார். நல்ல 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 நீ இன்னைக்கு விட்டு விடாதீங்க. இன்னைக்கு எஜமானர் கூலி கொடுக்க வருகிறார். ஆமாண்டவரே, நீர் ஆமா, அரமனையிலிருந்து ஒரு செய்தி வரும்னா அவனை அழைத்து வாருங்கள், அவர்களுக்கு நான் கூலி கொடுக்கணும் என்று சொல்லும் போது அப்படியாப்பட்ட கூலியை என் தேவன் பரம தகப்பன் தர வல்லவரா இருக்கிறான். நன்றி அப்பா. நீர் ஆஸ்வதி பலப்படுத்த வேணுமான்னு செபிக்கிறோம். ஏசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். உட்காரலாம்.